எங்கே இன்னும் இந்த அக்காவை ஆளவே காணோம். எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணுறது? எப்போ சீக்கிரம் எங்கேயாச்சும் இருந்தால் வாக்கா. வசீகரா என் நெஞ்சினிக்கா உன் பொன்மடியில் தூங்கினால் போதும் அதே கணா என் கண்ணுறங்க முன் ஜென்மங்களின் ஏக்கங்கள் தீரும் நான் நேசிப்பதும் சுவாசிப்பதும் உந்தைய நாள்தானே. வருது வருது, எப்போ சீக்கிரம் வா. ஐயோ, இவன் வேற அங்கே நிற்கிறானே, இவ்வளோ வேற கூட்டிகிட்டு வர சொல்லுவியா? நமக்கு வேற வேலை கிடக்குது, என்ன பண்ணுறது? அப்படியே கண்டுக்காமல் போயிடலான்னு பார்த்தா கூட நம்மளே பார்த்துக்கிட்டு இருக்கிறையான். ஏக்கா, எங்கள் ஆளை கூட்டிகிட்டு வர சொன்னேன், நீ மட்டும் தனியாக வந்திருக்க? இங்கே பாரு, அவனாலாம் கூப்பிட்டா வரமாட்டாடா, என்னை ஆளை விட்றா, ஏன்டா என்னை சோதிக்கிற? நான் தான் அந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சாதான் நான் உன்னை விடுவேன்ட்டேன். இல்லைன்னா நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, கொலை கொள்ள எல்லாத்துக்கும் நீட்டாக பிளான் போட்டுத்தரணும். போட்டு தெரியலனா ஐயோ, நான் என்னடா பண்ணட்டும்? டே, அவத்தான் நான் கூப்பிட்டா வரமாட்டேங்கிறாடா, என்னையை திட்டுறாடா, நான் என்னடா பண்ணுவேன்? ஏன்டா வாங்கிட்ட பேசிட்டா, அவர்கிட்ட பேசிட்டாடா, என்னை பார்த்தா பாவமாக இருக்காடா இல்லையாடா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ அவளை கூட்டிகிட்டு வர, இந்த கேள்விக்கு நான் பதிலாக தெரிஞ்சுக்கிறேன். நான் பாட்டுக்கு போகிறேன். எனக்கு வந்து இவ தான் அவன்னு எனக்கு தெரியும். அவளை கூட்டிகிட்டு நீ வந்தே தான் ஆகணும். நீ கிளம்பு, போய் மொதல் அவளை கூட்டிகிட்டு நீ வா. டே, அவள் வரமாட்டாடா, நான் என்னடா பண்ணட்டும்? நான் கூப்பிட்டேன், நீ எதுக்கு சொல்லி கூப்பிட்டு வர? ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அவளை கூட்டிகிட்டு நீ வா. நான் அந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சுக்காமல் போகவே மாட்டேன். போகிறேன், போய் தொலைகிறேன். இங்கே பாரு, நான் போய் அவளை கூப்பிடுவேன். அவள் வந்தால் தான் சரி, வரலைனா எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. நான் உன் வழிக்கு வர மாட்டேன், நீ என் வழிக்கு வரக்கூடாது. நீயாச்சு அவளாச்சு, சரியா? அப்படின்னு சரி அப்படின்னு சொன்னால் தான் நான் போய் கூப்பிட்டு வருவேன். அவள் வந்தால் கூட்டிகிட்டு வரேன், இல்லைன்னு நான் பாட்டுக்கு வந்துடுவேன். எனக்கு வேலை கிடக்குது, சரியா? இன்னும் எங்கள் அம்மா வேறு வயக்காட்டிலேருந்து கத்திக்கிட்டு கிடக்கும். அதெல்லாம் பார்த்துக்கலாம். நீ போய் மொதல் அவளை கூட்டிகிட்டு வா. போய் ஏதோ ஒரு காரணம் சொல்லி நீ கூட்டிகிட்டு வர. அப்படி இல்லைனா நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, இப்போவே எங்கள் அக்காவுக்கு நான் ஃபோன் பண்ணி வர சொல்லிடுவேன், சரியா? போ, கிளம்பு. ஆளை போயிடும். ஒரு வேலையை சொன்னால் ஒழுங்காக முடிக்கிறது இல்லை. டேய், என்ன மிரட்டுற? பாவனை ஹெல்ப் பண்ண போகிறேன். அவளை போய் கூப்பிடுவேன், வந்தால் தான் சரி, வரலைன்னா எனக்கெல்லாம் தெரியாது, நான் அப்படியே எங்கேயோ போயிடுவேன் பார்த்துக்க. இவன் வேறு நம்ம உயிரை வாங்குறியான், கரும பிடிச்சவன். ஐயோ, என்ன பண்ணுறது? இது ரெண்டுக்கும் நடுவில் மாட்டிட்டு முழிக்கிறான் நம்ம. எப்போ எதுவும் திட்டாமல் போய் சீக்கிரம் கூட்டிகிட்டு வா. போ, நான் வெயிட் பண்ணுறேன், சீக்கிரம் போ. போகிறேன்டா, போய் தொலைகிற, இருடா. ஏன் உனக்கு இவ்வளோ அவசரம்? இன்னைக்கு விட்டு அந்த கேள்விக்கு பதில் தெரியாமல் நம்ம இந்த இடத்த விட்டு போகக்கூடாது. அவளாம் நம்மளான்னு பார்த்துடலாம். இன்னைக்கு மனசே கஷ்டமாக இருக்குது. பொண்ணை பார்க்க தான் நான் வீட்டுக்கு வரலான்னு வந்தேன். இங்கே என்ன பண்ணுற? ஏன்டி மறுபடியும் அழுவ ஆரம்பிச்சிட்டேன்? அதான் அவளை வேண்டான்ட்டேன். நீ பாட்டுக்கு ஒரு வேலையை பார்க்கணும் தானே, எதுக்கு அழுவுற? கல்யாணமும் பண்ண மாட்டாலாம். ஒன்றும் இல்லை, சும்மா. ஆமாம், ஏன் என்ன தேடிட்டு வந்தேன்னு? இல்லை, உன்னை பார்த்து 2 நாள் ஆயிடுச்சு. சரி, அத்தையை பார்த்துட்டு சரி குளிக்க ஆற்றுக்கு போகலான்னு இருந்தேன். அதான் உன்னையும் கூப்பிட்டு போகலான்னு வரலான்னு வந்தேன். வரியா போகலாம்? ஆற்றுக்கு நான் வரலடி, நீ போயிட்டு வா, நான் வீட்டுக்கு போகிறேன். ஏன்டி தனியாக போகிறது ஒரு மாதிரி இருக்குண்டா, உன்னையே கூட கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன். வா, போயிட்டு வரலாம். நான் வரல முதா, நீ வேணா போயிட்டு வா, போ. ஏ வா வெண்ணிலா, போ ஓவர கெஞ்சாத, வா வரேன். அட, ஐயோ, எப்படியும் வரேன்ட்டா. அவன்கிட்ட நம்ம தப்பிச்சோம். இவன் மாட்டினானிக்கு என்ன பண்ணுற போகிறானோ தெரியல. ஹலோ, டே மாறா, டே எங்கடா இருக்க? ஏக்கா, என்னத்துக்கு கேட்குற? நான் கொஞ்சம் வேலை விஷயமா வெளியே வந்திருக்கேன். ஏக்கா, ஏதாச்சும் ப்ராப்ளமா? ஒரு ப்ராப்ளம் இல்லை, ஒன்னால் ப்ராப்ளம் வராமல் இருந்தால் சரி. ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணேன், நீ இன்னும் வரல அப்படின்னு சொன்னாங்க மார்னிங்லேருந்து. அதான் கேட்டேன் எங்கே இருக்கேன்ட்டு. என்ன பண்ணுற, எங்கே இருக்க? ஏக்கா அப்படி சொல்கிற? என்னால் உனக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்திருக்கு என்னைக்காச்சு? ஐயோ, என் தம்பி ரொம்ப நல்ல வேண்டாம். ஒன்னால் எனக்கு ஒரு பிரச்சனையும் வந்தது இல்லைடா. எனக்கு வர பாதி பிரச்சனை ஒன்னால தான். ஏன்டா அப்படி கேட்குற? சாப்பிட்டியா? எங்கே இருக்க? நான் சாப்பிட்டேக்கா, நீ சாப்பிட்டியா? நான் கொஞ்சம் வேலை விஷயமா வெளியே வந்திருக்கேன். நான் அப்புறமேட்டு கூப்பிட்டா? ஏன்டா, உனக்கு என்னடா வேலை இருக்குது? எவனை எங்கே அடித்து போட்டுக்கிட்டு இருக்க? நான் எவனையும் எங்கேயும் அடிக்கல, வேறு விஷயமா வந்திருக்கேக்கா. அப்படி சாருக்கு முக்கியமான எங்கே வேலை இருக்குது? சரி, வீட்டுக்கு வா, நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். சரி, பார்த்து எங்கே இருந்தால் வீரு. சரி, வைக்கிறேன் ஃபோனு. சரிக்கா, சரி, பார்த்து பத்திரமா இரு. சாப்பிட்டியா நீ? நான்லாம் சாப்பிட்டேன், நீ வேலையை பாரு, முக்கியமான வேலையை பாருங்க. இந்த அக்காவுக்கு எப்போ பாரு நம்மளுக்கு கிண்டல் பண்ணுறதே வேலையாக இருக்குது. எங்கேயோ இவங்கள வேற ஆளக்கலாம். இந்த அக்கா எங்கே ஓடிடுச்சு, அப்படியே வீட்டு கேட்டுக்கு வந்துட்டாங்க. ஏக்கோ இங்கே வா. நான் கூட நினச்சேன் அப்படியே ஓடிட்டியா, எங்கேயோ ஆளக்கானாமேன்ட்டு. சரியா வந்துட்டேன். போனாவும் நீ என்ன உடவாடா போகிற? ஏ அமுதா, என்ன இவன் இங்கே நிற்கிறான்? இதுக்கு தான் என்ன கூட்டிகிட்டு வந்தியா நீ? என்னடி நான் பண்ணிட்டோம்? அவன் எல்லாம் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க. எங்கள் அக்கா போலீஸ் தான். உன இரு, நான் சொல்லி வைக்கிறேன். பொண்ணு பார்க்க வந்த இடத்துல எங்களுக்கு மாத்திரை கலந்து எங்களை சாவடிக்க பார்த்தில அப்படின்லாம் சொல்கிறேன்டி. நான் என்னடி பண்ணிட்டோம்? நீயாச்சும் அவனாச்சும் பேசி தீருங்கடி முத. ஹாய் செல்லக்குட்டி, என்ன பண்ணுறீங்க? சாப்பிட்டீங்களா? ஏன்டா பொறுக்கி, உனக்கு என்ன வேலை? என்ன வேணும் உனக்கு முத? என்னடி இந்த மாமனை எப்போ பார்த்தாலும் பொறுக்கின்னு இருக்க? பொறுக்கின்னு கூப்பிட நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் கூப்பிடாத, எனக்கு கோவம் வந்துடும் அப்புறம் பார்த்துக்க. நான் அப்படி தான்டா கூப்பிடுவேன். உனக்கு என்னடா பிரச்சனை? நீ பொறுக்கி தான்டா, ரவுடி பயலை பொறுக்கி.
என்ன இதுங்க ரெண்டு இப்படி பேசிக்கிறீங்க? ஒருவேளை கத்தி கத்தி ஊரை கூப்பிட்ற போகிறா. எதுக்குடா இப்போ பக்கத்தில் வர? நான் வராமல் யாரடி செல்ல வருவான்? நீ எதுக்குடா வர? நீ எல்லாம் வரக்கூடாது சரியா? நான் வருவேன். உன்னோட முழு உரிமை எனக்கு மட்டும்தான் கிடைக்கணும். ஏன் மயக்கத்தில் இருக்க மட்டும்தான் நீ என்கிட்ட வருவிய பக்கத்தில், இல்லைன்னா வரமாட்டியோ? பொறுக்கி பொறுக்கி எப்படி பேசுகிறேன் பாரு. நான் எப்பட உன் பக்கத்தில் வந்தேன்? எங்கே பாரு, நீ வேற யாரோ நினச்சா என்கிட்ட பேசிக்கிருக்க. உனக்கு அவ்வளோதான் மரியாதை பார்த்துக்க. இனிமேல் இந்த மாதிரி பேசிக்கிட்டு வந்தேன் பொறுக்கி. இங்கே பாரு, என்னை பிடிக்காம தான் நீ எனக்கு அங்கே உயிர் கொடுத்தியா? இது நீ கொடுத்த உயிர். நீ என்னை மட்டும் அன்றைக்கி காப்பாற்றாமல் இருந்தால் என்னால் நான் அப்பயே செத்துருப்பேன் சரியா? அதனால நான் உனக்கு மட்டும்தான் சொந்தம். இத்தனை வருஷமும் ஒன்றை தான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன். இப்போ நீயே என் பக்கத்தில் இருக்கப்ப நான் உன்னை விடுவேனா? எனக்கு நீ வேணும். இங்கே பாரு, நான்லாம் உனக்கு உயிரும் கொடுக்கல ஒன்றும் கொடுக்கல. நீ யாருன்னு எனக்கு தெரியாது. இவ்வளோ வாய் பேசுறவ சொல்ல வேண்டியதானே தைரியமா? நான் தான் கொடுத்தேன், ஆனால் உன்னை எனக்கு பிடிக்கல, நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வர வேண்டியதானே. இங்கே பாரு, சொல்லிட்டு போ. இந்த சும்மா மழுப்புற வேலை வேணாம். என்ன மழுப்புறாங்க? நான்லாம் ஒன்றும் மழுப்பல. நீ யாருன்னு எனக்கு தெரியாது சரியா? சும்மா பின்னாடி வந்துக்கிட்டு இருக்காத. என்னமோ அன்றைக்கி பொண்ணு பார்க்க வந்தீங்க, அந்த காஃபியை கொடுத்தேன், அதோட நீ போய் தானே. என்னமோ என்னை பார்த்தா என்னமோ இதுன்ட்டு நீ வர. என்ன மழுப்புறாங்க ஃபஸ்ட்டு? வேறு எனக்கு என்ன மழுப்ப வேண்டிய அவசியம் எனக்கு என்ன இருக்குது? நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, நான் உங்களை பார்த்தது இல்லை சரியா? ஃபஸ்ட் டைம் நீங்கள் பொண்ணு பார்க்க வந்தப்போ தான் நான் உங்களை பார்த்தேன். நீ ரொம்ப ட்ரை பண்ணாத, அது நீ தானே எனக்கு தெரியும். ஏன்னு சொல்கிறேன் கேட்டுக்க. ஏன்னா நானும் இப்போ உன்னை மாதிரி தான், அந்த பொண்ணு தான் அங்கே நிற்கிது. அந்த பொண்ணுக்கிட்டலாம் வராது ஃபீலு, உன்னையை மட்டும் பார்த்தா எனக்கு வருது. எத்தனையோ பொண்ணுங்க அந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன். ஆனால் உன்னை பார்த்து அந்த ஃபஸ்ட் டைம் வந்து என் ஹார்ட் பீட் அவ்வளோ வேகமாக துடிச்சிது. நீ மட்டும்தான் என் மனசில் இருக்காது. நீ தானே எனக்கு நல்லா தெரியும். ஆனால் எங்களால் நீ ஒத்துக்க மாட்டேங்கிற. நீ ஒத்துக்க, அது நீ தானே. அது நான் தானே சொல்ல எனக்கு ஆசையாக இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது? நீ நான் நினச்ச மாதிரி இல்லை. நீ இன்னமும் ரவுடித்தனம் பண்ணிவிட்டு இப்படி இருக்க. நான் எப்படி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறது? ஏய் என்ன பண்ணுற நீ? என்ன தூக்கிட்டியா? இங்கே பாரு, அது நீ தானே எனக்கு நல்லா தெரியும். பொய் சொல்லாத சரியா? ஒத்துக்கோ, அது நான் தான் அப்படின்னு ஒத்துக்கிற வரைக்கும் நீ நான் கீழே இறக்கி விட மாட்டேன். ஒத்துக்கிறியா இல்லையா? இங்கே பாரு, அது நான் இல்லை. ஃபஸ்ட்டு எனக்கு கீழே இறக்கி விட்டுரு, இல்லைன்னா கத்தி நான் ஊரை கூப்பிட்றேன் பார்த்துக்க. கூப்பிடு, நானும் சொல்லுவேன். இந்த மாதிரி இந்த பொண்ணு எனக்கு இப்படி முத்தம் கொடுத்துட்டாங்க, அதனால இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலான்னு வரேன், இந்த பொண்ணை எனக்கு கண்டிக்க மாட்டேங்குது அப்படின்னு நானும் சொல்லுவேன். பொறுக்கி கீழே இறக்கி விடு. பொறுக்கி யார்? ஐயோ தூக்கிட்டியா? யாராச்சும் வந்துட போகிறாங்க, அவ்வளோதான் பார்த்தாங்கன்னா. ஏன்டா நீ என்னை இம்சை பண்ணுற? நான் தான் அது இல்லைன்னு சொல்லிட்டேன்ல, என்னை விட. இங்கே பாரு, அது நீ தானே எனக்கு தெரியும். சரி அதெல்லாம் விடு, நீ இருக்க இல்லை அதெல்லாம் நீ ஒத்துக்க மாட்டேங்கிற, அதை விடு. நான் ஒன்றா லவ் பண்ணுறேன், நீ என்னை லவ் பண்ணுற, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறோம் சரியா? பொறுக்கி எப்படி பேசுகிறான் பாரு. என்னடி பொண்டாட்டி பொறுக்கினா சொன்னேன்? சொல்லு, நீ தானே சொல்கிற. எவ்வளோ வாட்டி வேணா சொல்லிக்க. ஐ லவ் யூ டி பொண்டாட்டி. இங்கே பாரு, என்னை நீ பொண்டாட்டிலாம் சொல்லாத, எனக்கு கோவமாக வருது. அப்புறம் ஏதாச்சும் நான் திட்டிடுவேன் உன்னை பார்த்துக்க. நான் அப்படி தான் சொல்லுவேன். ஐ லவ் யூ டி பொண்டாட்டி ஐ லவ் யூ டி பொண்டாட்டி. போட பொறுக்கி. ஏ அமுதா, வீட்டுக்கு வரியா என்ன? நீ வா, வீட்டுக்கு வா, குழி தோண்டி உன்னை புதைச்சிடண்டி அதே இடத்துல. வாடி. ஏன்டா நீ இப்படி பண்ணுற? நான் என்னக்கா பண்ணுறேன்? அவள் தான் என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான். நான் தான் லவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன். அவள் என்னை எப்படி சொல்லிட்டு போகிறா? ஹெல்ப் பண்ண மாட்டேங்கக்கா தம்பிக்கலாம். என்னை பண்ணுற வரைக்கும் ஹெல்ப் பண்ணாதா? ஒரு தப்பு தெரியாமல் சொல்லிட்டேன், அதையே நீ வச்சுட்டு நீ மிரட்டுற பற்றியா? இன்னும் அவள் போய் அங்கே என்ன ஆட்டம் ஆடுறாளோ தெரியல. போட கம்மனை. சரி நம்மளும் கிளம்புவோம். இவள் ஒத்துக்கிற மாதிரி இல்லை, ஆனால் இவளை நம்ம லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம். இவள் அதை கேட்டால் அவளே எப்போ சொல்கிறாளோ அப்போ சொல்லட்டும். அடி எருமை வா. அவன் இல்லைன்ட்டு அப்படியே கூட்டி நைஸாக கூட்டிகிட்டு போயிட்டு அவன்கிட்ட நான் மாட்டி விட்டியா நீ? ஏன் நான் என்ன பண்ணிட்டேன்? அவன் தான் உன்னை கூட்டிகிட்டு வரலன்னு அவங்க அக்காவை கூப்பிட்றேன்னு சொல்கிறியா? நான் என்ன ஜெயிலில் போய் கம்பியை நெகிட்டு இருக்கட்டுமா? எவ்வளோ வாய் பேசுறியா? அவன்கிட்ட சொல்ல வேண்டியதான் நான் தான். ஆனால் நான் நினச்ச மாதிரி இல்லை, நீ உன்னை மாற்றிக்கிட்டு வா, அதுக்கப்புறம் நான் வேணா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல வேண்டியதாண்டி. மனசு ஆசை இருக்குல்ல, அப்புறம் ஏன் நீ ஒத்துக்க மாட்டேங்கிற? அவனும் வேணுமா, ஆனால் அவன் குணம் பிடிக்கலையா? நீ கம்மனை போ. சரி அவன் குணம் தான் இப்போ இருக்குது, நீ ஏன் அவனை வேணான்னு சொல்கிற? அதுக்கு வேறு காரணம் ஏதாச்சும் இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவன் பொண்ணு பார்க்க தானே வந்தியா? ஒன்றை தானே பொண்ணு பார்க்க வந்தேன். வேறு பொண்ணை பார்த்தாவும் உன்னை பார்க்க வந்தான்னு இல்லை. பேசாமல் கல்யாணம் பண்ணிட்டு போக வேண்டியதானே. இது வேறு ஏதாச்சும் காரணம் இருக்கா என்னன்னு சொல்லு, எதாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். அது ஒன்றும் இல்லை. அன்றைக்கி ஒரு நாள் அப்படி தான் நானும் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு பஸ் ஸ்டாப்கிட்ட வந்தேன். அப்போ வந்து ஒரு பொண்ணை கையை பிடிச்சி இழுத்து இவன் கூட்டிகிட்டு காரில் தூக்கி போட்டு இவன் பாட்டுக்கு போகிறான். அவங்க அப்பா வாட்டக்குது, இவன் விட்றான் அந்த பொண்ணை விடு என் கூட அனுப்பி வைன்னு சொல்கிறாங்க. இவன் பாட்டு கையை பிடிச்சிட்டு இழுத்துட்டு போகிறேன். இப்போ இருக்கணும், நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? நீ சொல்லு பார்க்கலாம். கையை பிடிச்சி எடுத்துட்டு போனானா? என்னைக்கு போனேன்?
இந்த 3 நாளைக்கு முன்னாடி. பைத்தியம், அந்த இடத்துல நானும் தான் இருந்தேன். அம்மாவை கூட்டிகிட்டு வெளியே போயிருந்தேன் பேங்க் வரைக்கும். ஏன்னா நீ அங்கே இருந்தியா? ஆமாம் பைத்தியம், அந்த பொண்ணோட அப்பா வந்து வேறு ஃபைனான்ஸில் வந்து காசு வாங்கியிருப்பாரட்டக்குது. அதை கட்ட முடியலன்னு சொன்னோன்னே அந்த பொண்ணை அந்த ஆள் தூக்கிட்டு வந்துட்டான். அங்கேருந்து அந்த மாறன் தான் அந்த பிள்ளையை காப்பாற்றி கூட்டிகிட்டு போனேன். எதுவுமே தெரியாமல் அரலூஸ் மாதிரி சுற்றுறது. நீ சும்மா பொய் சொல்லாத அவனுக்கோசரம். எதுவும் அறவேக்காடா புரிஞ்சுக்காத. அங்கே அதுதான் நடந்தது. நீ யார்கிட்ட வேணால் போய் கேட்டுக்க அங்கே இருந்தவங்ககிட்ட. நீ பொய் சொல்கிற, நீ அவனுக்கு சப்போர்ட்டாக பேசாத, நீ கிளம்பு முட. லூஸு, இது தாண்டி நடந்தது வெண்ணிலா. ஏன் வெண்ணிலா நீ இப்போ இருக்க? எல்லாம் தப்பு தப்பாகவே புரிஞ்சுக்காத. நீ வேணால் அந்த பொண்ணுகிட்டே போய் நேராக கேட்டு. நான் சொன்னது தான் நடந்தது. அவன் நல்லவன், புரிஞ்சுக்க. என்னடி சொல்கிற, உண்மையாக இருந்தானா? இங்கே பேர், உனக்கு அவனோட ஒருத்தர் நல்லா எவனும் கிடைக்க மாட்டான். அவனை கல்யாணம் பண்ணிட்டு போகிற வழியே போகிற. என்ன இவ வேறு இப்படி சொல்லிட்டு போகிறா? உண்மையால அதுதான் இருக்குமா? பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. நம்ம தான் ஒரு வேளை அவனை தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கோமா?